Hi friends, welcome to BALAKAVI channel. இன்னைக்கு வந்து velvet cake. நல்ல சிம்பிளா சூப்பரா நல்ல ரிச்சான கேக்கா இன்னைக்கு நான் எங்க வீட்ல ரெடி பண்ணியிருக்கேன். வாங்க இந்த வீடியோ எப்படி செஞ்சிருக்கேன் அப்படினு பார்த்துட்டுடலாம். 1 கப் வெதுவெதுப்பான பால் எடுத்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் வினிகர் சேர்த்துக்கிறேன். வினிகர் ஆர் லெமன் நம்ம விருப்பப்படி நம்ம கிட்ட இருக்கிறத சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட்ல இருக்கட்டும். 1/3 கப் அளவு குக்கிங் ஆயில் எடுத்துக்கிறேன். வாசனை இல்லாத எண்ணெயை எடுத்துக்கிட்டா கேக்குக்கு எப்போதுமே நல்லா இருக்கும். பவுடர் சுகர் 3/4 கப் எடுத்திருக்கேன். மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு ஜல்லடை வச்சுக்கிறேன். 1 கப் அளவு மைதா மாவு, 1/4 கப் அளவு கொக்கோ பவுடர், பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன், பேக்கிங் சோடா 1/2 டீஸ்பூன். எப்போதுமே கேக் பண்ணும்போது நம்ம சலிச்சுக்கிட்டோம்னா கெட்டிகள் எதுவும் இல்லாமல் ஈஸியாக மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ மாவை நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வினிகர் பால் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற ஃப்ரெஷ்ஷான பட்டர் மில்க் இதை இந்த கேக் மாவோடு நான் கலந்துக்கிறேன். வெனிலா எசன்ஸ் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். மாவு கொஞ்சம் திக்கான பதத்தில் இருக்குது, அதனால் நான் கொஞ்சமாக பால் சேர்த்துக்கிறேன். அதாவது இந்த பால் வந்து கணக்கில் வர்றது அட்ஜஸ்டட் கன்சிஸ்டன்சிக்காக மட்டும்தான் நான் இதை சேர்த்துருக்கேன். இது நீங்களும் மாவு பிணைஞ்சு பார்க்கும்போது மிக்ஸ் பண்ணும்போது பார்த்துட்டு சேர்த்துக்கணும். அவ்வளோதான், மாவு மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நான் கேக் டின்னில் மாவை மாற்றிக்கிறேன். கேக் டின்னில் ஆயில் அப்ளை பண்ணிக்கிட்டு கொஞ்சமாக மைதா மாவு சுற்றி நான் டஸ்ட் பண்ணியிருக்கேன். இது மேலே பட்டர் பேப்பர் போட்டிருக்கேன். இப்போ நான் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன் இந்த மாவை இந்த டின்னில் சேர்த்துக்கிறேன். இப்போ கேக் டின்னில் நான் மாவு ஊற்றிட்டு இதை கொஞ்சம் டேப் பண்ணிக்கிறேன். இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சு நான் ஹீட் பண்ணிக்கிறேன். அடுப்பில் ஒரு பேன் வச்சு அதில் நான் ஸ்டாண்ட் வச்சு ஒரு மூடி போட்டு பேனை வந்து மீடியம் ஹீட்டில் ஒரு 5 நிமிஷம் ஹீட் பண்ணிக்கிறேன். ஹீட் ஆகட்டும். பேன் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நான் கேக் டின் இதில் வச்சுக்கிறேன். கரெக்டாக ஒரு 35லேருந்து 40 நிமிஷம் வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் ஹீட் ஆகட்டும். கேக் ரெடி ஆகிடுச்சான்னு பார்க்கலாம். நல்ல செமைய வாசனை அடிக்குது. வாவ், சூப்பராக வெந்து கிடச்சிருக்கு கேக்கு. நல்லா அடி வரைக்கும் நம்ம உள்ளார விட்டு பார்க்கணும். ஒரு 2-3 இடத்துல விட்டு பார்த்தா நமக்கு வெந்திருக்கிறது தெரியும். ஒட்டவே இல்லை, நல்லா வெந்து கிடச்சிருக்கு. இதை எடுத்து நான் ஆற வச்சுக்கிறேன். தான் கேக் நல்ல செமையாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் கேக்கை வந்து கட் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு சம அளவாக கட் பண்ணிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு கேக்கை வந்து நான் அளந்துக்கிறேன். 5 சென்டிமீட்டர் இருக்குது. இப்போ இதில் நான் ஃபஸ்ட்டு வந்து மேலே உள்ள லேயரை கட் பண்ணிக்கிறேன். மேலே நமக்கு நல்லா உப்பி வந்திருக்கு, அதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன்.
மாதிரி அழகாக நமக்கு என்ன மாதிரி டிசைன் வேணுமோ அந்த டிசைனில் நமக்கு குக்கீஸ் கட்டர் இருக்கும். அந்த கட்டர் வச்சு நான் ஃபஸ்ட்டு லேயர் எடுத்ததில் நான் கட் பண்ணிக்கிட்டேன். இதை ஒரு பிளேட்டுக்கு நான் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ இந்த கேக் துண்டுகளை நான் பீஸாக கட் பண்ணிக்கிறேன். கையால் கூட உதுத்து போட்டுக்கலாம், நம்ம விருப்பம் தான். எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் நான் மாற்றிக்கிறேன். பவுலில் ஃபஸ்ட்டு லேயர் நான் கத்தியால் கட் பண்ணிக்கிட்டேன். இப்போ அடுத்த லேயர் ஒரு ஸ்கேல் வச்சு கேக்கோட ஹைட்டை அளந்துக்கிட்டு அதில் பாதியாக நான் டூத்பிக் குத்திக்கிட்டேன். அந்த டூத்பிக் குத்துனதோட நூலை வந்து நான் மேலே டூத்பிக் மேலே வச்சுட்டு இந்த கேக்கை இப்போ நான் கட் பண்ண போகிறேன். இந்த மெத்தட் வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதனால் இந்த மெத்தடும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த பக்கம் வரும்போது நமக்கு கேக்கு தானாக கட்டாயி வந்துடுச்சு. அவ்வளோதான். எவ்வளோ சூப்பராக பர்ஃபெக்டாக கேக்கு லேயர் தனியாக நமக்கு கிடச்சிருச்சு. நல்ல சாஃப்டாக ஸ்பான்ச்சியாக செமையாக இருக்குது பாருங்கள். இப்போ இதை பிளேட்டுக்கு வச்சுக்கிறேன். இப்போ கேக் வந்து நான் லேயர் கட் பண்ணிக்கிட்டேன். டெக்கரேட்காக கேக்கை பீஸ்களும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அடுத்தது கேக்கு தூள்களும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ க்ரீம் ரெடி பண்ண போகிறேன். ஒரு பவுல் எடுத்துக்கிட்டேன் விப்பிங் க்ரீம் செய்யறதுக்காக. அதுக்கடியில் ஒரு பிளேட்டில் ஐஸ் கட்டி வச்சுருக்கேன். நான் செய்ய போகிற இந்த டூல்ஸும் மிக்சிங் விப்பிங் க்ரீம் செய்ய போகிற பவுலும் ஃப்ரிட்ஜிலேருந்து சில்லுன்னு வச்சு எடுத்திருக்கேன். நல்லா சில்லுன்னு இருக்குது. ஃப்ரெஷ் க்ரீம் ஒரு கப் அளவு நான் இன்றைக்கி எடுத்துக்கிறேன். நல்லா எந்த அளவுக்கு சில்லுன்னு வச்சுருந்ததுனால சீக்கிரம் எனக்கு நல்லா கெட்டியாயிடுச்சு. நல்லா ஸ்டிஃபாக நிற்கிது பாருங்கள், பஃபியாக. இது மாதிரி நின்றுச்சுன்னா நமக்கு க்ரீம் ரெடி பண்ணுறதுக்கும் பூசறதுக்கு டெக்கரேட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த டூல்ஸ்லேருந்து நமக்கு க்ரீம் கீழே விழக்கூடாது. நான் கேக் டெக்கரேட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு அடியில் கொஞ்சமாக க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டேன். ஃபஸ்ட்டு லேயர் கேக் வந்து நான் இதில் வச்சுக்கிறேன். ஒரு பவுலில் சுகரும் ஹாட் வாட்டரும் நான் மிக்ஸ் பண்ணி கரைச்சி வச்சுருக்கேன். அதை நான் இதில் அப்ளை பண்ணிக்கிறேன். கேக் வந்து இதை அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் சாஃப்ட்னஸாக இருக்கும், அதுக்காக தான் அப்ளை பண்ணுறது. இப்போ இதில் நான் க்ரீம் அப்ளை பண்ணிக்கிறேன். க்ரீம் வந்து இப்படி சாச்சா கூட நமக்கு விழலை பாருங்கள். இந்த அளவுக்கு பதம் வந்து க்ரீமோட பதம் இருக்கணும். ரெண்டாவது லேயர் நான் மேலே வச்சுக்கிறேன். லைட்டாக கை வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கிங்க, நமக்கு போய் நல்லா ஒட்டும். சர்க்கரை தண்ணி இது மேலேயே நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இது மேலேயே நான் க்ரீம் அப்ளை பண்ணிக்கிறேன்.
இப்போ இந்த தூள்களை நான் இந்த க்ரீமில் அப்ளை பண்ணிக்கிறேன். க்ரீம் நல்லா நமக்கு இப்போ அப்ளை பண்ணிட்டோம்னா நல்லா ஸ்டிஃப் ஆகி நிற்கும். இதுக்காக தான் இந்த தூள்கள் நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன், டெக்கரேட் பண்ணிக்கலான்னு. அவ்வளோதான். நான் கேக்கை வந்து ஒரு ½ அன் ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த கேக் வந்து இன்றைக்கி பர்த்டேக்காக நான் செஞ்சுருக்கிறதுனால இப்போ நான் கட் பண்ணலை. பர்த்டேக்கு வரவங்க தான் கட் பண்ண போகிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், பாலகவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.